போகிறாள். இப்போ எலிசா என்ன சொல்றாரு, ரொம்ப சந்தோஷம். அந்த எண்ணெயை விற்று உன் கடனை எல்லாம் அடைத்து விடு. கடன் எல்லாம் அடைஞ்ச பிறகும் மீதி இருக்கும். அந்த மீந்ததை கொண்டு உன் வாழ்க்கையை நடத்து. உன் பிள்ளைகளை வளர்த்துக்கொள். நீ ஜீவனம் பண்ணலாம். உன் பிள்ளைகளை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி எலிசா சொல்றாரு. பாருங்க, இந்த பெண் தீர்க்கதரிசியிடம் வரும்போது அழுகையும் கண்ணீருமாய் வந்தாள். பிரச்சனையோடு வந்தாள். கடனால் பிள்ளைகளை இழக்கக்கூடிய நிலையிலே வந்தாள். ஆனால் அவ எப்போ தீர்க்கதரிசியின் வார்த்தையை முழுவதுமாய் விசுவாசித்து அதன்படி செயல்பட்டாலோ அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவளுடைய வெறும் பாத்திரங்களை எல்லாம் நிரப்பியது. அவளுக்கு இப்போ கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மட்டும் தேவன் வழி பண்ணவில்லை. இப்போ உன் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சு போ அப்படின்னு சொல்லல எலிசா. மீந்ததை கொண்டு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை செய்து கொள். உன் வாழ்க்கைக்கு தேவையானதை ஜீவனம் பண்ணும்படிக்கு அதை உபயோகப்படுத்திக் கொள் அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் அவ வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு தேவையான வழியையும் ஏற்படுத்தி